டக்குன்னு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா? இதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு உப்பு போட்டு இந்த ரைஸை 90% வேகிற அளவுக்கு எடுத்தால் போதும். ஃபுல்லாக வேக வேணாம். அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் போட்டு சுத்தமாக அரை வச்சிடணுங்க. சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டு, கேப்சிகம், கேரட், பீன்ஸு, முட்டைக்கோசு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டுக்க ரைஸ் ஆட் பண்ணி இதுக்கப்புறம் தான் நான் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3/4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், வினிகர், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சாஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகவும் டக்குன்னு மேக் பண்ணிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.